வணக்கம். இன்று ஆச்சியோட சின்ன கதை கேட்கலாமா? அதாவது நமக்கு எல்லாமே ஆசைகள் தான் அதிகம் இல்லையா? அதை வச்சு ஒரு சின்ன கதை. ஒரு அரசன் எப்பயுமே நிம்மதியாகவே என்னால் இருக்க முடியலன்னு சொல்லி ஒரு ஞானிக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாராம். அப்போ ஞானி கேட்டாராம், ஏன் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியலன்னு, உன் கடமையெல்லாம் சரியாக செய்கிறியா அப்படின்னு கேட்டாராம் அந்த ஞானி. அப்போ அவர் சொன்னாராம், என் நாட்டுக்கு அந்நிய பகையோட தொல்லை இல்லை, கள்வர் பயமும் இல்லை, அதிக வரிகளை நாங்கள் விதிப்பதும் இல்லை, முறையாக நீதியை கூட நாங்கள் செலுத்துகிறோம், நாட்டு மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறாங்க, ஆனால் என் மனசில் மட்டும் அமைதியே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னானாம். உடனே இந்த அரச பதவியில் எனக்கு நிம்மதின்றது ஏன் கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குமா, அப்படியா, அப்படின்னா ஒன்று செய்யலாம், இந்த நாட்டை என்ன செஞ்சிரு, நீ என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னாராம் ஞானி. உடனே இவரும் அரசரும் என்ன சொல்லிட்டாராம், சரி நான் தந்துடுறேன் அப்படின்னாராம். சரி நீ என்கிட்ட நாட்டை கொடுத்துட்ட, நீ இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டாராம் ஞானி. உடனே அவன் சொன்னானா, நான் எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நான் பிழைச்சிக்கிறேன் அப்படின்னானா. நீ எங்கேயோ போய் தெரியாத வேலையை செய்கிறத விட நீ என்ன பண்ண, என்கிட்டயே வேலை செய்ய, உனக்கு தெரிஞ்சது இந்த நாட்டை ஆட்சி செய்கிறது மட்டும்தானே, அதையே நீ செய், ஆனால் நீ எனக்கு பிரதிநிதியாக மட்டும் இருந்து இந்த நாட்டை ஆண்டுட்டு வா, நான் பின்னாடி கணக்கு வழக்கிற எல்லாத்தையும் சரி பார்த்துக்கிறேன், சரியா அப்படின்னு ஞானி கேட்குறாரு. கேட்டதுமே மன்னனும் சரின்னு சொல்லிட்டான். உடனே இவரும் ஞானி என்ன பண்ணிட்டாரு, கிளம்பி போயிட்டார். ஒரு வருஷம் கழித்து ஞானி வராரு அரசனை பார்க்க. அப்போ அரசன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவரை ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்று அவருக்கு உபசரித்து நாட்டோட கணக்கு வழக்குகளை எல்லாத்தையும் எடுத்து நீட்டுறான். அப்போ அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் கிடக்கட்டும், அதை விட்டுடு, நீ இப்போ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சந்தோஷமாக இருக்கியா, நிம்மதியாக இருக்கியா அப்படின்னு கேட்டாராம். உடனே அவன் சொன்னானா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு. எப்படி, நீ முன்னாடி செய்த பணிகளுக்கும் இப்போ செய்கிற பணிகளுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா அப்படின்னு கேட்டாராம். இல்லையே, அப்போ ஏன் அப்போ மட்டும் உன்னோட மனசில் அவ்வளோ அழுத்தம் இருந்துச்சு, என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலன்னு சொன்னியே, ஏன் அப்படின்னு கேட்டாராம். உடனே அரசன் அப்படியே விழிச்சானான், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ தான் ஞானி சொன்னாராம், இது என்னுடையது அப்படின்னு எண்ணம் பார்த்திங்களா, அந்த எண்ணத்தினால தான் உனக்கு என்னாச்சு, நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு, இது எனது இல்லை, இங்கே நான் வெறும் பிரதிநிதி தான் அப்படின்னு நீ எண்ணும்போது அந்த மனசுக்கு தேவையான அனைத்து சந்தோஷமும் கிடச்சிது. இதுதான் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருமே நான் அப்படின்ற எண்ணம் வரும்போது அத்தனை துயரங்களும் நம்மளை என்ன செஞ்சிடும், சூழ்ந்துடும். இந்த உலகம் எனதல்ல, இந்த உடலும் எனதல்ல, எனக்கு அளிக்கப்பட்ட இந்த உயிரும் எனதல்ல அப்படின்னு சொல்லி எப்போ நாம் நினச்சி அதுங்களை உணர்கிறோமோ அப்போ நம்மளை என்ன செய்யாது, எந்த துன்பங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, அத்தனையுமே என்ன பண்ணிடும், ஓடி போயிடுமா. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.